இதில் கூட்டணி கட்சியில் இருக்காங்க அப்படிங்கலாம் இல்லை. அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை அப்படி இருக்கலாம். நாம் விவசாயம் சார்ந்த கட்சி, நமக்கு தெரியும் கல்லினுடைய தன்மை என்ன என்று நமக்கு தெரியும். அதனால் இன்னொருத்தர் ஒரு கொள்கையை சொல்லுகிறார் என்பதற்காக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பொதுவாக விவசாயிகள் அனைவருக்குமே தெரியும், அரசியலுக்காக பலரும் பலவாறு பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் விவசாயிகள் சார்பாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால்தான் விவசாய குடும்பங்கள் வாழும். அழிந்து கொண்டிருக்கிற பனைமரம் காப்பாற்றப்படும். பனைமரம் காப்பாற்றப்பட்டால் நிலத்தடி நீர் மேம்படும். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் விவசாயிகளுடைய ஒற்றுமை இதை சாதிக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியிலே தொகுதிகளை கேட்பது என்பது பத்திரிகையாளர் மத்தியிலே கேட்பதல்ல. அது மாதிரி விஷயங்களிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. தேர்தல் நேரத்திலே கூட்டணி பேசும் பொழுது கூட்டணிக்கு தலைமையேற்கிற கட்சியோடு நேரடியாக பேசக்கூடிய விஷயங்களை பத்திரிகையாளர் மத்தியிலே கருத்துக்களை தெரிவிப்பது அது சரியான நடைமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது தவறு என்றே நான் சொல்லுகின்றேன். ஆனால் இதெல்லாம் மற்றவர்கள் கூட்டணியிலே குழப்பம் இருக்கிறதா என்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற விஷயமாக தெரிகின்றது. இப்போது பேசுவதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு அப்படி சொன்னவர்கள் நேற்று அவரே சொல்லி இருக்கிறார், அந்த நேரத்திலே பேசப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இதை முதல் நாளே சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. உண்மை இதுதான், யதார்த்தம் இதுதான். அல்ல, யார் பேசினாலும் அவர்கள் அரசியலுக்காக பேசுவது கண்டிப்பாக அவர்களுக்கு அது பயன் தராது. எங்க ஓட்ட விழுந்தது நான் தான் சொல்லிட்டேன்ல. இது கருத்துக்களை சொன்னவங்க இப்ப மாத்திக்கிட்டாங்க. எங்க ஓட்ட விழும்? திருமாவளவன்கிட்ட பேசிட்டு அவர் சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் ஒவ்வொரு முறை ஏதாவது பேசும்போதும் கடைசியாக நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலக மாட்டோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் வலுப்படுத்துவோம் என்று பேசுவதும் தெரிகிறது அல்லவா? அப்படி இருக்கப்ப எங்க ஓட்ட விழுந்தது? அது யார் சொல்றாங்க? ஆமா, அவங்க சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க எதையாவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறத காட்டுறதுக்காக ஏதாவது சொல்றாங்க. ஆனால் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் கொஞ்சம் தீனி போடுவதற்காக ஏதோ செய்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கூட்டணி நிலைப்பாடு நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா கூட்டணியில் போயிட்டு இருக்கிறோம். அப்ப கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசி சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த நேரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். இதுல ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதிலே நாங்கள் எல்லாம் எதிர்கருத்து கொண்டவர்கள். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அதை அரசியலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதை எதிர்ப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு இல்லாத ஆன்மீகம் யாருக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரை எப்படி ஆன்மீகம், எப்படி கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உள்ளவர்கள். ஆனால் அரசியலிலே கலப்படம் இல்லாமல் அதை தனியாக பிரித்து செய்யக்கூடிய அந்த தகுதி படைத்தவர்கள் நாங்கள், அந்த வாய்ப்பை கொண்டவர்கள். அல்லது ஆன்மீகத்தை அரசியலுக்கு யாராக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.